கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நீங்க தேவனுடைய ஜனமாய் இருந்து, தேவனால் அழைக்கப்பட்ட ஜனமாய் இருந்தும், உங்களுக்கு விரோதமாக சில ஜனங்கள் இருக்கிறதுனால, சில போராட்டங்கள் இருக்கிறதுனால, சில சத்துருக்கள் எல்லையில இருக்கிறதுனால, என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிற சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன், தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லப்படுகிறபடி, சத்துருக்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யறாராம்? ஆயத்தம் என்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சில சத்துருக்களாகிய தடைகள், சில சத்துருக்களாகிய போராட்டங்கள், சில சத்துருக்களாகிய மந்திர தந்திரங்கள், சில சத்துருக்களாகிய எதிர்ப்புகள், பட்டயங்கள், விரோதங்கள், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது தாவீது நாட்கள்ல சவுல் அவனுக்கு விரோதமா எழும்பும் பொழுது, அவனுக்கு விரோதமாய் பட்டயத்தோடு புறப்பட்டு வரும் பொழுதெல்லாம் தேவன் அவனை பாதுகாத்துக் கொண்டிருந்தால். ஆனால் ஒரு காரியம் கர்த்தர் செய்து கொண்டிருந்தார். தாவீது பலப்படுத்திக் கொண்டிருந்தார். தாவீதுக்கு கர்த்தர் ஆயத்தம் என்ற சிங்காசனத்தை வைத்துக் கொண்டிருந்தார். ஆயத்தம் என்ற நாட்களுக்குள் அவனை வழி நடத்தினார். ஒரு பக்கம் வெளியில போராட்டத்தை பார்க்க முடிகிறது, ஆனா பார்க்க முடியாத ஒரு காரியம், ஆயத்தம் என்ற வேலை தேவன் உங்களுக்கும் தெரியாமல் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது, சத்துருக்கள் இருக்கும் பொழுது ஆயத்தம் பண்ணுகிற தேவன், சத்துருக்களை துரத்துறதுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? துரத்தி விட்ட பிறகு அவர்களை விருத்தி அடைய செய்கிறாராம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது? சவுல் இல்லாத நாட்களிலே. சவுல் மரித்து போனான். சவுல் இல்லாத ஒரு நாட்களிலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ இதை வேதத்தில் வாசிக்கும் பொழுது, சத்துருக்கள் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஆயத்தம் என்ற வேலையை செய்துகிறார். சத்துருக்கள் அழிக்கப்பட்ட பிறகு, வேரோடு அழிக்கப்பட்ட பிறகு விருத்தி அடைதல் என்ற ஒரு வேலையை உங்களுக்காக செய்கிறார்.